ஏய், போறது ஒரு சீமந்த வீட்டுக்கு. எல்லாரும் வந்திருப்பாங்க. ஒழுங்கா போய் புடவை கட்டிட்டு வா. மா முடியாதுமா, நீங்க என்ன வயசானவளா மாத்த முடிவு பண்ணிட்டீங்க. பாரு சைலஜா, புடவை கட்டினவங்க எல்லாம் வயசானவங்களா? அப்போ நாங்களா வயசானவங்களா உன் கண்ணுக்கு தெரியுதா? ஆமா, அதானே உண்மை. ம்? அம்மா அது ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, போற வழியில அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னக்கா ஓ, இவ? அப்படியா? சரி சரி. அக்கா நல்லன கூட்டிட்டு போனோம்னு சொன்னல, அவன்கிட்ட சொல்லிட்டியா? இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். அவன் வேற வரலன்னு சொல்லிட்டே இருக்கான். வரலன்னா விட வேண்டிதானே. சீமந்த வீட்டுக்கு ஆம்பளைங்க போகணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு இல்ல சைலஜா, நாம குடும்பமா வெளியில போறது இந்த மாதிரி ஏதாவது விசேஷ வீட்டுக்கு தான். ஏன்னா அவரும் பெருசா வரதில்ல. இதுல நலனும் வரலனா நல்லா இருக்குமா? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போய் நின்னா எனக்கு சந்தோஷம். என்ன நலா, கிளம்பிட்டியா? மாமா. சூப்பர்டா. நாங்களும் ரெடி ஆயிட்டோம். போலாமா? அம்மா நான் அங்க வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நான் அப்புறமா கார்த்திக் ஸ்வேதா கிட்ட பேசிக்கிறேன். ஓகே? டேய், போன்ல பேசினா நல்லா இருக்குமா? நேர்ல போயிட்டு வந்துருவோம்பா. இல்லனா கிருஷ்ணவேணி ரொம்ப வருத்தப்படுவா. அங்க நான் வந்து என்னமா பண்ண போறேன்? நாங்க போய் மட்டும் என்ன பண்ண போறோம்? ஒரு விசேஷம்னா குடும்பமா சேர்ந்து போனாதான் நல்லா இருக்கும். நாளை பின்ன நம்ம வீட்ல ஒரு விசேஷம் வரும்போது அவங்களா வந்து நிக்க வேண்டாமா? பிரதர், அம்மா தான் இவ்ளோ சொல்றாங்கல்ல, வாங்க போயிட்டு வருவோம். எதுக்கு அவனை போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்றீங்க? வேண்டானா விடேங்கா. சைலஜா, நீ சும்மா இருக்கியா? அவன் வருவான். என்னடா வருவல்ல? அண்ணா, நீங்களாம் வரீங்கன்னு சொன்னனாலதான் நானே வரேன்னு சொன்னேன். வாங்கண்ணே, போயிட்டு வந்துடலாம். ஆமாண்ணா, வாங்க நான் போயிட்டு வந்துடலாம். டேய் வாடா போலாம். அண்ணே வாங்கண்ணே. சரி வரேன். அப்பா, உன்னை வர வைக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. சரி வா போலாம். போலாம். வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ரவுண்டானா இருக்கும். ஓகேவா? டேய் கார்த்தி, எங்கடா ஸ்வேதா? சேலை கட்டில முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டாமா. தோ வந்துட்டா பாருங்க. வாமா, இங்க பாரு, நீ எங்கேயும் அலையாம இங்கேயே உட்காரு. எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த ஏரியால இவ்வளவு வீடுகளே இருக்காது. இப்ப பாரு எவ்வளவு வீடு. சொன்னாங்க அவங்க கூட. சரி கேட்டுட்டே வாங்க 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 வாங்க. பார்வதி, வா வா. நல்லா நல்லா இருக்கியா? வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பார்வதி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும்மா. ம். 7-8 வருஷம் முன்னாடி வரும்போது இந்த ஏரியால வீடே இருக்காது. இப்ப எல்லாமே மாறி போச்சு. ஆமாங்க ஐயா, ஏரியாவே டெவலப் ஆயிருச்சு இல்ல? தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அங்கிள். ஆண்டி, தமைந்து எங்க ஆளே காணோம். ஐயோ, பின்னாடியே வந்தாளே. தமைந்தி, தமைந்தி, ஏ தமைந்தி, ஏ வாமா. வரேன் பெரியம்மா. ஏய் தமைந்தி, வா 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 வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கார்த்திக். சரி. அங்கிள் ஆண்டி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தமேந்தி. ஹாய் தமைந்தி, கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? சமையல் போட்டியில ஜெயிச்சி அசத்திட்டியாமே, பிரமாதம். தேங்க்யூ ஆண்டி. யூசுவலா இந்த மாதிரி ஈவென்ட்க்குலாம் நீ போக மாட்டியே, இதுக்கு எப்படி போனேன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆமாப்பா, இனிமே எல்லாத்துலயுமே என் பொண்ணு போய் கலந்துகிட்டு ஜெயிச்சிருவா. உள்ள போலாமா? வாமா போலாம். வாங்க எல்லாரும் போலாம். ஸ்வேதா, ஏ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பாத்தீங்களா, ஆளே மாறி போயிட்டா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க. என்ன தமைந்தி,
வந்து சீமந்த சாப்பாட சமைக்க வச்சுட்டாளா? எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் வேணாண்டி, அவளே ஒரு நாள் ஃப்ரீயா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தொந்தரவு பண்ணாதன்னு சொன்னேன். ஆனா அவ உன்கிட்ட சொல்லி கிச்சனுக்குள்ள தள்ளிட்டாளா? ஐயோ ஆண்டி, இதுல என்ன இருக்கு? நான் சந்தோஷமா தான் செய்யறேன். நம்ம ஸ்வேதாக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செய்ய போறேன்? மத்த சமையல் எல்லாம் கேட்டரிங் சர்வீஸ வர வச்சு பண்ணியாச்சு. அவளுக்கு என்னவோ உன் கையால செஞ்சு சாப்பிட அவளுக்கு ஆசை போல. ஆமா ஆண்டி, எனக்கும் ஸ்வேதாக்கு செஞ்சு தர ஆசையா தான் இருக்கு. சரி ஆண்டி, நீங்க போய் வரவங்கள எல்லாம் கவனிங்க. இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். போங்க. சந்தோஷம்மா. சரிம்மா, எது வேணும்னாலும் என்ன கூப்பிடு. ஆ. இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏய் தமேந்தி, இந்த வீட்டு கிச்சன்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவா சித்தி, ஸ்வேதாவுக்கு என் கையால சீமந்த சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை. அதான் செஞ்சிட்டு இருக்கேன். இத சொல்லிருந்தா நீ நம்ம வீட்லயே செஞ்சு கொண்டு வந்திருப்பல்ல. இப்படி வந்த இடத்துலயா உன்னை இப்படி சமைக்க விடுவாங்க? அதனால என்ன சித்தி, ஆசையா கேக்கும் போது செய்யறதுல என்ன இருக்கு? அம்மா தமயந்தி, இப்படியே போற வர இடம்லாம் சமைச்சுக்கிட்டு தெரியாம ஒழுங்கா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி கட்டின புருஷனுக்கு சமைச்சு போடுற வழிய பாரு, சரியா? என்ன பேச்ச காணோம்? சரிங்க சித்தி. இப்படித்தான் நீயும் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, உன் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேரு. என்னடா அக்கா, நீங்க என்ன சமையல் பண்றீங்க? சீமந்த சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கேன். நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? நீங்களாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுவோம்க்கா. அப்போ அக்கா சீக்கிரமா வேலையை முடிச்சிருவேனே. சரி, ஆளுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்கறேன். ஒரு நிமிஷம். நல்ல ஸ்மெல் வருதுல. நலன், சாப்பாடு வாசம் வருதா? ஆமாமா. யாரோ புளி சாதம் புதினா சாதம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுவா இவ்வளவு வாசனை வருது? ஆ, சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். அக்கா, இங்க பாருங்க, ஒரு அங்கிள் உங்களையே பாத்துட்டு இருக்காரு. அங்கிளா? ஆமாங்கக்கா.